பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா உலக அரங்கில் தொடர்ந்து புதிய சாதனைகளை படைத்து வரும் நிலையில் தற்போது மற்றொரு வரலாற்று மைல்கல்லை எட்டியுள்ளது. ஜெர்மனி, ஜப்பான், அமெரிக்கா போன்ற முன்னேறிய நாடுகளுக்கு அடுத்தபடியாக ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் ரயிலை அறிமுகப்படுத்திய நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைந்திருக்கிறது. இது சாதாரண ரயில் திட்டம் அல்ல. உலகம் இந்தியாவை வேறு கோணத்தில் பார்க்க வைத்துள்ள தொழில்நுட்ப புரட்சி என கூறப்படுகிறது. ஒரு காலத்தில் வெளிநாடுகளின் தொழில்நுட்பத்தை நம்பியிருந்த இந்தியா இன்று உலக நாடுகளுடன் போட்டியிடும் அளவுக்கு முன்னேறியுள்ளது. மோடி தலைமையில் மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பர் பாரத், பசுமை இந்தியா போன்ற திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டதன் விளைவாகவே இந்த ஹைட்ரஜன் ரயில் திட்டம் சாத்தியமாகியுள்ளது என தொழில்துறை வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த ஹைட்ரஜன் ரயிலின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் இது டீசல் அல்லது நிலக்கரி மின்சாரத்தை சார்ந்திருக்காது. ஹைட்ரஜன் எரிபொருள் செல்கள் மூலம் மின்சாரம் உருவாக்கி இயங்கும். இதனால் கார்பன் புகை வெளியேறாது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத இந்த தொழில்நுட்பம் எதிர்கால போக்குவரத்தின் புதிய முகமாக பார்க்கப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளில் மோடி தலைமையிலான அரசு வந்தே பாரத் ரயில், அதிவேக ரயில் திட்டங்கள், சரக்கு போக்குவரத்து வழித்தடங்கள், ரயில் நிலைய நவீனமயமாக்கல் என பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தது. அந்த வரிசையில் தற்போது ஹைட்ரஜன் ரயில் திட்டமும் இணைந்துள்ளது. இந்திய ரயில்வே வரலாற்றில் இது மிக முக்கியமான முன்னேற்றமாகவும் பார்க்கப்படுகிறது. உலகின் பல நாடுகள் இன்னும் இந்த தொழில்நுட்பத்தை பரிசோதனை அளவிலேயே பயன்படுத்தி வரும் நிலையில் இந்தியா அதை நடைமுறைப்படுத்தும் நிலைக்கு வந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியில் உலக முன்னணி நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என்ற மோடியின் இலக்கின் ஒரு பகுதியாகவே இந்த திட்டம் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சந்திரயான், ஆதித்யா L1, வந்தே பாரத், டிஜிட்டல் இந்தியா, உலகின் 5வது பெரிய பொருளாதாரம் என்ற சாதனைகளுக்கு பிறகு தற்போது ஹைட்ரஜன் ரயிலும் மோடி தலைமையிலான இந்தியாவின் சாதனை பட்டியலில் இணைந்துள்ளது. தொழில்நுட்பம், விண்வெளி பாதுகாப்பு, போக்குவரத்து என அனைத்து துறைகளிலும் இந்தியா புதிய உயரங்களை எட்டி வருகிறது. 21ஆம் நூற்றாண்டு இந்தியாவின் நூற்றாண்டாக இருக்கும் என்று பிரதமர் மோடி பல்வேறு மேடைகளில் கூறியிருந்தார். அந்த வார்த்தைகளை நனவாக்கும் வகையில் இந்தியா தொடர்ந்து உலக அரங்கில் தனது திறமையை நிரூபித்து வருகிறது. ஹைட்ரஜன் ரயில் திட்டம் அதற்கான இன்னொரு வலுவான சான்றாக அமைந்துள்ளது. ஒரு காலத்தில் வளர்ந்து வரும் நாடு என அழைக்கப்பட்ட இந்தியா இன்று உலக நாடுகளுக்கு தொழில்நுட்பத்தில் சவால் விடுக்கும் சக்தியாக மாறியுள்ளது. ஜெர்மனி, ஜப்பான், அமெரிக்கா போன்ற நாடுகளின் வரிசையில் இந்தியாவை நிறுத்திய இந்த ஹைட்ரஜன் ரயில் திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா அடைந்துள்ள மற்றொரு பெருமைமிகு சாதனையாக வரலாற்றில் பதிவாகியுள்ளது.